அதான் நேற்று சந்திரபாபு நாயுடு அவர் கரடி காரி துப்புற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு சந்திரபாபு நாயுடு அவரு? என்னையா 2 மொழி 3 மொழி சண்டை போட்டுக்கிறீங்க? 10 மொழி கத்து கொடுக்குறாரு. 10 மொழி கத்து கொடுப்பேன். அவர் இன்னைக்கு சொல்ல, நீ ஆந்திரால மட்டும் இருக்க கூடாது, ஹைதராபாத்ல வேணும், பே ஏரியா சான் பிரான்சிஸ்கோ ஆளணும், மைக்ரோசாப்ட் கூகுள்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் அதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்னன்னே தெரியாது. அவர் அன்னைக்கு ஐரோப்பியா ஃபுல்லா நாம இருக்கணும், அமெரிக்கா ஃபுல்லா இருக்கணும், தெலுங்குக்காரங்க டெல்லியில இருக்கணும், ஹிந்தியும் கத்துக்கணும், தெலுங்கு வேணும். அவர் 10 மொழிகளை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதுறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் நீட்டு கடிதம் எழுதின மாதிரி தான். முதலமைச்சர் எழுதின எத்தனை கடிதத்துக்கு ஒரு பதில் வந்துச்சுல? நீட்டுக்கு எழுதின கடிதம் என்னாச்சு? இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி சாராத எல்லா முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதினார். இன்னைக்கு முதலமைச்சர் காலையில முகநூல்ல சொல்றாரு, ட்விட்டர்ல சொல்றாரு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையெழுத்து இயக்கம் சர்க்கஸ் மாதிரி இருக்காம. கொடுமை பாருங்க. சரி, உதயநிதி ஸ்டாலின் நீட்டு கையெழுத்து இயக்கம் நடத்தினாரு, என்னாச்சு? நீங்க பத்திரிகையில காமிச்சீங்க, நீட்டுக்கு வாங்கின கையெழுத்தெல்லாம் குப்பை தொட்டில போட்டு போயிருந்தாங்க. அப்ப உங்க பையன் நடத்துறது எப்படி இருந்துச்சாமா? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையெழுத்து இயக்கம் 36 மணி நேரத்தில் முதலமைச்சர் கிடுகிடுத்து காலையில 8 மணிக்கு பதிவு செய்யறாரு. இது சர்க்கஸ் மாதிரி இருக்கு. இவருடைய அப்பா தான் கேட்டாரு, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் எங்க இருக்கு? உங்க பையன் நடத்தின நீட்டு கையெழுத்து இயக்கம் என்னாச்சு? மீடியாக்கு அக்கௌண்டபிலிட்டி கொடுத்தாங்களானே? நீட்டுக்கு எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க, எத்தனை பேர் கையெழுத்து எந்த மாவட்டத்தில் வந்துச்சு, நாங்க வெப்சைட்ல அக்கவுண்ட் பண்றோன்னு நீங்களே உங்களுடைய மொபைல் நம்பர்ல போய் அக்சஸ் பண்ணுங்க. ஒரே ஒரு முறை தான் நீங்க பண்ண முடியும். 2வது முறை பதிவு பண்ணா நன்றி சொல்லி மெசேஜ் வரும். ஏன் முதலமைச்சர் இவ்வளவு பேசுற உதயநிதி ஸ்டாலினை கூப்பிட்டு, தம்பி இந்த நீட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடத்தினியாப்பா, நான் தானே கையெழுத்து போட்டேன், அதை கொண்டாந்து சப்மிட் பண்ணுப்பா, அதை அப்படியே மறந்துட்டு அடுத்த இஷ்யூக்கு போயிட்டாங்க. அதனால் இவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையெழுத்து இயக்கத்தை பற்றி பேசுவதா வேடிக்கைங்க.